நம்முடைய வாழ்க்கையிலே துர்ச்செய்திகள் வரலாம், அநேக கேடான செய்திகள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. மீட்பர் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே, எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணுகிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறபடியினாலே நாம் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்முடைய இருதயம் கர்த்தரை நம்பி திடனாய் இருக்கும். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு திட நம்பிக்கை இருக்கும். ஹல்லேலூயா. எப்படி தாவீது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டானோ, அப்படிப்பட்ட ஒரு திட நம்பிக்கையை கர்த்தருக்குள் வந்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் தேவன் தருவார் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. 10வது வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். துன்மார்க்கர் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். இந்த கால வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பிரியமானவர்களே, நீங்கள் என் பார்வைக்கு, நீங்கள் கர்த்தருடைய பார்வைக்கு பிரியமாய் வாழ்கிறவர்களாய் இருக்கும்போது உங்களை தேவன் ஆசீர்வதிக்கிறவராய் மாத்திரமல்ல, உங்களுடைய சத்துருக்கள் உங்களை பார்த்து மனமடிவார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர்கள் உங்களை கண்டு பல்லை கடித்துக் கொண்டு அவர்கள் அழிந்து போவார்கள். ஓ, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுகிறான் என்று சொல்லி உங்களை பார்த்து அவர்கள் அழிந்து போவார்கள் என்று சொல்லி தேவன் இந்த பூமியிலே உங்களை சொல்லி செய்ய போகிற காரியத்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்கு அநேக சத்துருக்கள் இருக்கலாம், நீங்க அதை குறித்தெல்லாம் கவலைப்பட வேண்டாம். இந்த கால வேளையில நீங்க மாத்திரம் தேவனுக்கு பிரியமாய் நடந்தால் போதும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்திலே நீ துன்மார்க்கன் தானாக அழிந்து போவான். ஹல்லேலூயா. அல்லாஹ் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. 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 இப்படியாக துன்மார்க்கனுடைய முடிவு இருக்கும். ஆனால் நாம் கடைசியாக இது நமக்கு ஒரு எச்சரிப்பாகவும் இருக்கிறது. நம் கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருப்போமே ஆனால் நம்முடைய முடிவு கூட இப்படியா இருக்கும் என்று சொல்லி இந்த சங்கீதக்காரன் நம்மை எச்சரிக்கிறான். பிரியமானவர்களே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இது நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. நாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம், அநேக சத்தியங்களை கேட்கிறோம், ஆனால் அந்த கட்டளைகளின்படி நாம் நடக்காம இருப்போமே ஆனால் எப்படி இந்த துன்மார்க்கனுடைய முடிவு இருந்ததோ அதே முடிவு நம்முடைய வாழ்க்கையில இருக்கும். ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் கேட்கிற சத்தியத்தின்படி நீங்கள் நடக்கிறவர்கள், நம்ம எல்லாரும் தேவனுடைய பார்வையிலே நீதிமான்களா இருக்கிறபடினாலே தேவன் நமக்கு வைத்திருக்கிற இங்க சொல்லப்பட்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் இந்த நாளிலிருந்து வந்து நிறைவேறும் என்று சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாக இங்க சொல்லி இருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தின்படி, இந்த சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற சகலவித ஆசீர்வாதங்களினாலே உங்களை சம்பூர்ணமாய் நிரப்பி வழி நடத்துவார் என்று சொல்லி வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் முடிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். நல்ல வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் கரங்களை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். சில அறிவிப்புகளை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆண்டுடைய பெரிய கிருபையினால் இந்த வாரம் ஜெபம் மிக ஆசீர்வாதமாய் நடந்து கொண்டிருக்கிறது. நல்ல வசனங்களையும் நல்ல வெளிப்பாடுகளையும் யோசுவா புஸ்தகத்திலிருந்து தியானிக்க, அதை விளக்க ஆண்டவர் கிருபை தந்தார். நான் வாஞ்சையோடு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஒரு வாரம் சபையில கொடுத்த செய்திகளை ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டு அது ஒரு தவறான காரியம். அதை ஒரு கேசட்ல ஒரு புக்கா போடணும் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன். கர்த்தர் சுத்தமான வருகிற நாட்கள்ல தேவனுக்கு வாசலை திறக்கணும். மற்றபடி இன்றைக்கு சாயங்காலம் இந்த ஒரு வார ஜெபத்துடைய நிறைவு ஜெப வேளை மாலை 6 மணிக்கு தொடங்கி 7:30 முடியும். அவை நீங்க எல்லாரும் கரெக்டா டைமுக்கு வந்தா 7:30 ஜெபம் முடியும். ஏன்னா நான் நைட்ல திரும்ப நேபாள் போறதுக்கு ஆயத்தமாகணும். இந்த ஒரு வாரமும் வேற எந்த காரியத்தையும் நான் கவனிக்கல. அவை நீங்க ஜெபித்து கொள்ளுங்க. மாலை கூட்டத்தில் எல்லாரும் பங்கெடுங்க. நாளை ஏர்லி மார்னிங் நான் நேபாள் ஊழியத்துக்கு போகிறேன். அங்கு செவ்வாய் புதன் வியாழன் 3 நாட்கள் போதகர் கருத்தரங்களை கர்த்தருடைய வசனத்தை பேசணும். என்னுடைய பிரயாணத்திற்காகவும் அது மாத்திரமல்ல, அங்கு கர்த்தர் என்னை பயன்படுத்தவும், அங்கு வருகிற ஊழியர்களுக்கு நல்ல வார்த்தைகளை கர்த்தர் போதிக்கும் கிருபை தரவும் ஜெபிக்கிறீங்க என்று விசுவாசிக்கிறேன். தயவு செய்து உங்க தனி ஜெபத்துல ஜெபிங்க.
தேவைகள் இன்னும் முழுமையாய் சந்திக்கப்படலாம், ஆனாலும் கர்த்தர் கைவிட மாட்டார் என்று விசுவாசித்து முன்னேறி செல்லுகிறோம். ஆனா நீங்க யாரும் கவலைப்படனா, ஜெபித்தா போதும், கர்த்தர் காரியங்களை செய்து முடிப்பார். ஆமென், அல்லேலூயா. தொடர்ந்து இந்த வார கூட்டங்கள் யாவும் நடைபெறும், தவறாம பங்கிடுங்க. மதியம் 2 மணிக்கு வாலிபர்களுக்கான சிறப்பு கூட்டம் உண்டு. வாலிப பிள்ளைங்க, வாலிப தம்பிகள் தயவு செய்து வாங்க. பெற்றோரும் பிள்ளைகளை, வாலிபர் கூட்டத்துக்கு அனுப்பி வைங்க. உங்கள் தாளந்துகளை கிறிஸ்துவுக்காய் பயன்படுத்த வேண்டிய நாட்களை நீங்க தாளந்துகளை புதைக்கிறவர்களாய் அல்ல, பயன்படுத்துகிறவர்களாய் காணப்படணும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரு பாடல் பாடும்போது நாம் கர்த்தருக்கு காணிக்கைகளை படைக்க போகிறோம். நம்முடன் இருக்கின்றார். சேனைகளின் கர்த்தர் இயேசு நம் முன்னே செல்கின்றார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்ல மீட்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, சேனைகளின் கர்த்தரே நம் தேவன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்ல மீட்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, சேனைகளின் கர்த்தரே நம் தேவன். கோலியத் பெலிஸ்தியன் வாளோடும் ஈட்டியோடும் கேடகமும் தரித்தோனாய் வந்தான். தாவீதோ கவணையும் கற்களையும் கையிலேந்தி இஸ்ரவேலின் படைக்காக சென்றார். சேனைகளின் கர்த்தரின் யுத்தம் அது, இஸ்ரவேலின் தேவனின் படையது. தேவ மக்கள் ஜெயித்தனர், எதிரிகள் முறிந்தனர். சேனைகளின் கர்த்தர் தேவன் நம்முடன் இருக்கின்றார். சேனைகளின் கர்த்தர் இயேசு நம் முன்னே செல்கின்றார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்ல மீட்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, சேனைகளின் கர்த்தரே நம் தேவன். உலகமும் மாமிசமும் பிசாசும் எதிர்த்து வந்தும் வாகை சூடும் வீர சேனாபதி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் கொண்ட இயேசுவே எம் அதிபதி. பாவத்திற்கு எதிர்த்து போராடியே சாபத்திட்டை உதறி தள்ளுவோமே. யுத்தம் செய்ய பழகுவோம், ரத்தம் சிந்த பயப்படும். சேனைகளின் கர்த்தர் தேவன் நம்முடன் இருக்கின்றார். சேனைகளின் கர்த்தர் இயேசு நம் முன்னே செல்கின்றார். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்ல மீட்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, சேனைகளின் கர்த்தரே நம் தேவன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் வல்ல மீட்பர், சேனைகளின் கர்த்தர் மகாராஜா, சேனைகளின் கர்த்தரே நம் தேவன். எல்லார் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாமா? படைக்கப்பட்ட காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தரும்படியாக நம்முடைய கையின் பிரயாசங்கள், செய்கிற வேலை, தொழில், வியாபாரங்களை தெய்வன் அபரிதமாய் வர்த்திக்க பண்ணும்படி எல்லா தெய்வ பிள்ளைகளும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஹல்லேலூயா. வீண் செலவுகள், நஷ்டங்கள், இழப்புகள் நம் குடும்ப எல்லைக்குள் வராதபடி தேவன் நம்முடைய வருமானங்களை தங்கச் செய்யும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, ஒரு சில பலவீனமாய் வீடுகளில் இருக்காங்க. விசேஷமா ஒரு குடும்பத்தில் ஒரு அருமையான குடும்ப தலைவர் அவர்கள் பலவீனமா இருக்காங்க. தம்முடைய மனுக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுக்கணும். அவங்க 2 வாரமா ஆலயத்துக்கு வர முடியாத பலவீனத்தில் இருக்காங்க. கர்த்தர் தம்முடைய மகனுக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் கட்டளையிடும்படி
தெய்வ பிள்ளைங்க கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. இன்னும் பலவீனமா இருக்கிற பலர் உண்டு. ஜெபிக்க கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்யும்படியாய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஆண்டவரே, இந்த காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிங்க, பல மடங்காய் திரும்ப கொடுங்க. இந்த ஜெபத்துல பங்கெடுத்த, ஆராதனையில பங்கெடுத்து இருக்கிற ஒவ்வொரு பெரியோரையும் சிறியோரையும் ஆஸ்வதிங்க. இன்று கூட அநேக விசுவாசிகள் குடும்பமா இன்னும் ஆராதனைக்கு வராம இருக்கிறாங்கப்பா. அவங்களுடைய நிலைகளை அறிகிற தேவன், அவர்களோடு நீங்க பேசணும் ஆண்டவரே, அவர்களை உற்சாகப்படுத்தணும், உயிர்ப்பிக்கணும்ப்பா. பரிசுத்த ஆவியானவர் வல்ல கிரியைகளை நடப்பிக்கணும். தொடர்ந்து அடிமையை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. உம்முடைய சத்தத்தை நம்முடைய ஜனங்களுடைய காதுகள் கேட்க செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அவருக்காகவும் மீண்டுமாய் உங்களை இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நம் வேதத்துக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்புவோம். கர்த்தர் நம்மோடு பேசட்டும். இந்த ஒரு வாரமும் யோசுவாவின் புஸ்தகத்தை மட்டும்தான் 18 அதிகாரங்களை நாம் தொடர்ச்சியா தியானித்தோம். தேவன் அதன் மூலமா அநேகரை தேற்றினார், பலப்படுத்தினார். இந்த வாரத்தில் அந்த செய்திகளின் மூலமா நான் உண்மையில ஆசீர்வதிக்கப்பட்டேன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? வந்தவங்க கை உயர்த்த முடியுமா? தொடர்ச்சியா சிலர் இந்த 18 செய்தியும் கேட்டவங்களும் இருக்காங்க. அவங்களுக்காய் கர்த்தரை துதிக்கிற தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பார். ஆக அந்த யோசுவாவின் புஸ்தகத்துல உள்ள ஒரு மைய கருத்தை தான் நான் சபையில திரும்ப திரும்ப சொல்லி கொண்டிருந்தேன். அது ஏதாவது சொல்ல முடியுமா? சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் முன்குறித்து ஆயத்தமாக்கி வைத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்று உங்களோடு பேசினேன். இன்றைய செய்தியின் தலைப்பு அதுதான், சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அதற்கு ஆதாரமாக யோசுவாவின் புஸ்தகத்தின் 1வது அதிகாரத்தில் 2 முதல் 6 முடிவுள்ள வசனங்களையும் 11வது அதிகாரம் 23வது வசனத்தையும் நம்ம இப்போ வாசிக்க கேட்போம். 2வது வசனத்தை வாசிக்க கேட்போமா? என் தாசனாகிய மோசே மரித்து போனான். என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு சொல்லுங்க, கொடுத்தேன். இனி கொடுப்பேன் அல்ல, என்ன செய்தேன்? கொடுத்தேன் என்று கர்த்தர் உரைக்கிறார். உங்களுக்கென்று ஒரு பெரிய எல்லையை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். அதை நீங்கள் சுதந்தரிக்க வேண்டும். ஏனென்றால் அதை ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்து விட்டேன். அன்பு தெய்வ பிள்ளைகளை, இஸ்ரவேல் ஜனத்தை எகிப்தின் அடிமைத்தனத்தை முறித்து ஆண்டவர் கொண்டு வந்ததற்கு ஒரு பெரிய நோக்கம். கானானின் அந்த செழிப்பின் தேசத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான். 430 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர்களினால் நொறுக்கப்பட்டு, சிதைக்கப்பட்டு, உறிஞ்சப்பட்டு, கசக்கி பிழியப்பட்ட அந்த நிலைக்கு மாற்றாக மகிழ்ச்சியின் நாட்களை கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். அதற்காகத்தான் அந்த இடத்திலிருந்து தேவன் இதுவரை கொண்டு வந்திருக்கிறார். அன்புக்குரிய தெய்வ பிள்ளைகளை, எதுவும் தற்செயலாய் நடக்கவில்லை. தேவனுடைய திட்டப்படிதான் நடந்து கொண்டு இருக்கிறது. அதை புரிந்து கொண்ட அந்த யோசுவாவிடத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அது உனக்கு கொடுத்தேன். உன் காலடி மிதிக்கிற எவ்விடமானால், அது யார் அங்கே ஆளுகைக்குள் இருந்தாலும் அந்த இடத்தை அனைத்தையும் என் ஜனத்துக்காக உனக்கு கொடுத்து விட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை கேட்ட அந்த மனிதன் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசித்து, அவர் சொன்ன ஆலோசனைகளுக்கு கீழ்ப்படிந்து, அவர் நடத்தின பாதைகளுக்கு இடம் கொடுத்து முன்னேறி சென்றது மாத்திரமல்ல, முடிவிலே
அந்த தேசத்தை அந்த மனிதன் என்ன செய்தான்? சுதந்தரித்துக் கொண்டான். 11ஆம் அதிகாரம் 23வது வசனம். அப்படியே யோசுவா கர்த்தர் மோசேயினிடத்தில் சொன்னபடியெல்லாம் தேசம் அனைத்தையும் பிடித்து அதை இஸ்ரவேலுக்கு அவர்கள் கோத்திரங்களுடைய பங்குகளின்படியே சுதந்திரமாக என்ன செய்தான்? கொடுத்தான். யுத்தம் ஓய்ந்ததினால் கவனிப்போம், ஒரு மனிதனுக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தையும் வழி நடத்துதலையும் அதே நேரத்தில் ஆண்டவருடைய திட்டத்தையும் அந்த மனிதன் புரிந்து கொண்டு அதற்கு அந்த மனிதன் இசைவாய் செயல்பட்ட பொழுது அந்த தேசத்தை அந்த மனிதனால் என்ன செய்ய முடிந்தது? சுதந்தரித்துக் கொள்ள முடிந்தது. கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. அப்படியானா நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற அனைத்து சுதந்திரத்தையும் நாமும் சுதந்தரித்துக் கொள்வது அதிக நிச்சயம். இன்றைக்கு இயேசுவின் நாமத்துல தீர்க்க தரிசனம் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற அத்தனை சுதந்திரத்தையும் நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். இது உங்கள் கேள்விக்கு பதில் என்பதை புரிந்து கொள்ளுங்க. வேதாகமத்தில் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தேவன் அநேக சுதந்திரத்தை வைத்திருக்கிறார். 7 சுதந்திரத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 4 சுதந்திரம் இந்த பூமியிலே கர்த்தர் நமக்கு தர முடியும். 3 சுதந்திரம் அது ஆத்மீகத்துக்கு அடுத்த நித்தியத்துக்கு ஏதுவான சுதந்திரங்கள் என்பதை சொல்லுகிறேன். அதைத் தொடர்ந்து இந்த சுதந்திரத்தை எப்படி நாம் சுதந்தரித்துக் கொள்வது என்பதை உங்களுக்கு சொல்லித்தர விரும்புகிறேன். நாம் ஒவ்வொருவரும், இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் நமக்கென்று வைத்திருக்கிற அந்த மேன்மையின் சுதந்திரத்தை சுதந்தரித்துக் கொள்வது நிச்சயம் என்று உறுதிப்பட கூறுகிறேன். கர்த்தர் நம்மோடு பேசுவாராக. வேதாகமத்திலே குடும்பத்துக்கென்று ஒரு சுதந்திரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். சொல்ல முடியுமா? 127ஆம் சங்கீதம் 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கிற சொல்லுங்க பலன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. எல்லாம் கவனிப்போம். பிள்ளைகள் தேவன் நமக்கு தருகிற சுதந்திரம். இன்னும் அந்த பிள்ளைகள் என்கிற சுதந்திரத்தை உங்கள் குடும்ப வாழ்வில் நீங்கள் சுதந்தரிக்காவிட்டால் சோர்ந்து போகாதிருங்கள். நிச்சயம் சுதந்தரிக்க பண்ணுவார். உங்கள் குடும்பத்துக்கென்று பிள்ளைகளை கர்த்தர் சுதந்திரமாய் வைத்திருக்கிறார். அதை சுதந்தரித்துக் கொள்ள முடியும் என்கிற நிச்சயமும் அதற்கான வேகமும் உங்களுக்குள் இருந்தால் அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ள முடியும். பல குடும்பங்களிலே இந்த நாட்களிலே அந்த குழந்தை என்கிற சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் மனபாரத்தோடு கவலையோடு இருக்கிறவங்க உண்டு. நான் திட்டமா சொல்லுவேன், நம் ஆண்டவர் பொய் உரையாத தேவன், அநீதி செய்யாத தேவன், பட்சபாதம் இல்லாத கர்த்தர். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கர்த்தர் கர்ப்பத்தின் கனி என்கிற சுதந்திரத்தை நிச்சயம் தருவார். ஏன் நான் உறுதியா சொல்றேன்னா, அது தேவன் தந்த வாக்கு தத்தம். பைபிள்ல குடும்பம் என்று சொன்னவுடனே குடும்பத்துக்கு என்று 128ஆம் சங்கீதத்தை ஆண்டவர் எழுதும் போது சொல்லுகிறார், நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. காண்பா என்று சொன்னவர் காண பண்ணுவது நிச்சயம் அல்லவோ? அதே நேரத்தில் நான் சொல்லுவேன், ஏன் என்னால உறுதியா சொல்ல முடியுதுன்னா, நான் அப்படிப்பட்டவர்களுக்காய் குடும்பமா கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், உத்தரவாதம் பண்ணி கொண்டிருக்கிறோம். தேவன்
அந்த குடும்பங்களை சுதந்திரம் என்கிற பிள்ளைகளினால் நிறைக்க போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சில நினைப்பாங்க ஒரு பிள்ளையாவது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நீ உன் பிள்ளைகளின். அப்ப அதுல என்ன இருக்குது? ப்ளூரல், பன்மை இருக்கிறத நீங்க பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் நிறுத்திடுறாங்க, அரசாங்கத்தோடு ஒத்து போறாங்க. அப்படிப்பட்ட நிலையில நம்ம அப்படி முடங்கி ராதபடி கர்த்தர் நம்ம என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். ஜான் வெஸ்லி என்கிற தேவனுடைய ஊழியக்காரனுடைய தாயாருடைய பேர் சூசன்னா வெஸ்லி. அந்த அம்மாவுக்கு குடும்ப வாழ்வில் 14 பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்தாராம். அந்த 14 பிள்ளைகளும் பக்திக்குரியவர்களாய் வளர்க்கப்பட்டார்களாம், சாட்சி உடையவர்களாய் சாதித்து காட்டினார்களாம். இன்று ஒரு பிள்ளைய 2 பிள்ளையை வைத்துட்டு நம்ம திணறது போதும் அப்படின்றோம். ஆனா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கென்றே ஆயத்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. சந்தோஷமா அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். கர்த்தர் நல்லவர். சமுதாயம் வித்தியாசமா போயிட்டு இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னால நாம் இருவர் நமக்கு சொல்லுங்க, இருவர் அப்படின்னு வந்துச்சு. இப்போ கொஞ்ச நாள்ல அடுத்த சட்டம் போடுவாங்க, நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படி சொல்லுவாங்க. இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு சொன்னா நாமே இருவர் நமக்கு எதற்கு ஒருவர் அப்படின்னு கேட்பாங்க. ஆனா கர்த்தருடைய சுதந்திரத்தை நீங்களும் நானும் சுதந்திரித்தே ஆக வேண்டும். அந்த சுதந்திரத்தை கர்த்தர் தருவார். இன்னும் எத்தனை காலம் என்று சோர்வோடு கேட்க வேண்டாம். என் வாழ்வை சுதந்திரத்தினால் நிரப்புவார் என்ற உறுதியோடு கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்கள். அந்த சுதந்திரத்தை அவர் சுதந்திரிக்க பண்ணுவார். இரண்டாவதாக ஒரு சுதந்திரத்தை சொல்ல விரும்புகிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 19வது அதிகாரம் அதனுடைய 14வது வசனத்தை பாருங்கள். வீடும் ஆஸ்தியும், வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம் போதும். இங்கே ஒரு சுதந்திரத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அது யார் வைக்க வேண்டிய சுதந்திரமா? பிதாக்கள் வைக்க வேண்டிய சுதந்திரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என கேட்கிற எனக்கு அருமையான பிள்ளை குடும்பத்தினரே, சபை மக்களே, கர்த்தர் வீடையும் தருவார். சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என் பிள்ளைக்கு வைக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லைன்னு நினைக்காதுங்க. கர்த்தர் சொந்த வீட்டையும் தருவார், ஆஸ்தியையும் தருவார். அது தேவனுடைய திட்டம். வீடு வாசல் இல்லாதவர்களுக்கு கர்த்தர் வீடு வாசல்களை என்ன செய்கிறவர்? ஏற்படுத்துகிற கர்த்தர். இந்த நேரத்தில் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். சொந்த வீடு இல்லை அப்படின்னு சொன்னவங்க உங்க கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்கணும்னு விரும்புறேன். கர்த்தர் உங்களுக்கு சொந்த வீட்டை தருவார். ஏன்னா நான் உத்தரவாதம் பண்ணி ஜெபம் பண்ணுவேன், கண்ணீரோடு ஜெபிப்பேன். ஏன்னா நம்ம இந்த உலக வாழ்வில் வாழ்கிற காலத்துல கர்த்தர் வாழ்வதற்கென்று ஒரு வீட்டை நிச்சயம் என்ன செய்வார்? தருவார். இது சொந்த தேசம் இல்ல, இது வந்த தேசமானாலும் தங்குவதற்கு தேவன் நிச்சயம் நமக்கு ஒரு சொந்த வீட்டை தருவார். இதை விசுவாசிக்கணும். வீடு என்பது கர்த்தர் தரக்கூடிய ஒரு சுதந்திரம் தான். ஏன்னா பைபிள் சொல்லுது, என்ன சொல்லுது தெரியுமா? கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. எத்தனையோ பேர் பணத்தை எவ்வளவோ வைத்திருந்தாலும் வீட்டை கட்ட முடியாது. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் ஆகிய நமக்கு சொந்த வீடு இல்லையே என்று கண்ணீரோடு ஜெபிக்கிற உங்களுக்கு சொந்த வீடு என்கிற சுதந்திரத்தை திட்டமா தருவார், திட்டமா தருவார். ஒவ்வொரு நாளும் சபையின் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறவன். அதனால அந்த உறுதியோடும் உண்மையோடும் நிச்சயத்தோடும் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. எந்த ஊருக்கு போனாலும் கர்த்தர் உங்களுக்கு சொந்த வீட்டை சொல்லுங்க தரமாட்டாரா? சொல்லுங்களா, தைரியமா சொல்லுங்களா, தருவார். ஐயோ
எங்கேயாவது இங்க வேண்டாம் பாஸ்டர், இங்கேருந்து ஒரு 7 கிலோமீட்டருக்கு அங்க ஏதாவது ஒரு விலை குறைஞ்ச இடம் கிடைக்குதா பாருங்களா. இப்படிப்பட்ட ஒரு அவிசுவாச நிலை வேண்டாம். இதே இடத்துல கர்த்தர் தருவார். அல்லேலூயா. என்கிட்ட நிறைய பேர் சொல்லுவாங்க, இங்க ஏன் இடம் பாக்குறீங்க, அவுட்டர்ல போய் பாருங்க, அப்ப சீப்பா வாங்கலாம். எங்க ஆண்டவர் காஸ்ட்லி ஆண்டவர், ஸ்தோத்திரம். ஒரு நாள் அவர் சீப்பா இருக்க மாட்டார், ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பவும் நான் சொல்லுவேன், எனக்கு அவர் பெஸ்ட் தான் தருவார். ஆமென். He won't give you the worst. அவர் worst ஆனதை தர மாட்டார், பெஸ்ட் தான் வைத்திருக்கிறார். அவர்கிட்ட இருந்து நம்ம வாங்கணும். ஆண்டவர் தர வல்லவர். நான் ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபிக்கிறது உண்டு. ஒவ்வொரு வீட்டாரும் வீட்டை கட்டி அதை பிரதிஷ்டை பண்ணும்போது, நான் பிரதிஷ்டை பண்ணும்போது என் கண்ணுல ஆனந்த கண்ணீர் வரும். எவ்வளவு நல்லவர் அவர், எங்க ஜனத்தை ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறாரே என்று சந்தோஷப்பட்டிருக்கிறேன். அதற்காய் முழங்கால் ஊன்றி கண்ணீர் வடித்தவன் என்ற உறுதியோடு தான் அவங்களை ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது இருக்கிற நிலைமையை பார்க்காதுங்க, சூழ்நிலை மாறத்தான் போகுது. கர்த்தர் அந்த வீடு என்கிற சுதந்திரத்தை நமக்கு நிச்சயம் தருவார். உலகத்துல ஒரு பழமொழி உண்டு, வீட்டை கட்டிப்பாரு கல்யாணத்தை பண்ணிப்பாரு. ரொம்ப கஷ்டம் ரெண்டுமே, அது தெரிஞ்சுதான் அப்படி சொல்றாங்க. அதனால எனக்கு ஒண்ணு தெரியும், நம்ம எல்லாம் கட்ட முடியாது, கர்த்தர் வீட்டை கட்டுவார், கர்த்தர் வீட்டை கட்டுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் அப்படி ஜெபம் பண்ணியிருக்கேன், வீடு வேணும் அப்படின்னு. என் வீடு இருக்குது சோதரர், ஏற்கனவே அம்மா நல்ல வீடெல்லாம் தந்திருக்காங்க. ஆனாலும் நமக்கு ஒரு வீடு, ஐயா கொஞ்சம் அமைதியா ஸ்தோத்திரம் பிரசங்கம் பண்ணும்போது ஜெபம் பண்ணாங்க, ஸ்தோத்திரம். நல்லா கவனிங்க, ஒரு வீடு வேணும் அப்படின்னு ஜெபம் பண்ண நாட்கள் உண்டு. அப்போ ஆண்டவர் அதுக்கு அனுகூலங்களை செய்தார், ஸ்தோத்திரம். அநேகருக்கு பழைய விசுவாசிகள் தெரியும், நான் மேல வீடு கட்டினது நிறைய பேருக்கு தெரியவே செய்யாது, ஸ்தோத்திரம். யாருக்குமே தெரியாம வீடு கட்டப்பட்டது, யார்கிட்டையுமே கேட்காம மேல வீடு கட்டணும். இப்பதானே ஃப்ரெண்ட்ல எல்லாம் இழுத்து கட்டியிருக்கோம், முன்னாடி உள்ள இருந்துச்சு, யாருக்கும் தெரியாது. அனௌன்ஸ் பண்ண அன்னைக்கு ஒரு சிலர் என்கிட்ட வந்து கேட்டாங்க, எப்ப கட்டினீங்க, எங்க கட்டினீங்க அப்படின்ட்டு. ஏன்னா அது கர்த்தரால் உண்டான காரியம். நான் அந்த வீடு கட்டினதுக்கு ஒவ்வொரு செங்கலுக்கும் சாட்சி சொல்லுவேன், அவ்வளவு சாட்சி இருக்கு, ஸ்தோத்திரம். அவ்வளவு சாட்சி இருக்கு, அப்படி அற்புதம் நடந்துச்சு, ஸ்தோத்திரம். இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. எல்லாம் இடையில சொன்னேன்னு நினைக்கிறேன், எல்லா வேலையும் முடிச்ச பிறகு, ஓரளவு பூச்சி எல்லாம் முடிச்ச பிறகு ஒயரிங் பண்றதுக்கு ஒன்றும் பணம் இல்லாத ஒரு சந்தர்ப்பம். அப்பொழுது ஒயரிங் பண்ற பிரதர்கிட்ட ஒரு கொட்டேஷன் வாங்கிட்டு வாங்க பிரதர் அப்படின்னு சொன்னேன். அப்பொழுது அவர் போய் கொட்டேஷன் வாங்கிட்டு வந்தார். இங்க சிறுமலர் எலக்ட்ரிக்கல்ஸ் நினைக்கிறேன், ஏதோ ஒண்ணுல வாங்கிட்டு வந்து தந்தார். பார்த்தா 53,000 சில ரூபாய் அப்படி இருந்துச்சு, ஸ்தோத்திரம். இப்ப இல்ல, 2007 நான் சொல்றேன், 2007. அப்போ எனக்கு சாரி 2006 மறந்து விட்டேன், 2006. அப்போ 50,000 ரூபாய் அன்னைக்கு கொஞ்சம் பெரிய அமௌண்ட் தான். ஆனாலும் ஜெபம் பண்ணேன், கர்த்தரிடத்துல ஜெபம் பண்ணேன், கர்த்தர் அற்புதம் செய்தார். ஒரு 25,000 ரூபாய் என் கையில சேர்ந்து விட்டது. அப்படி இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல இருந்து ஒரு குடும்பத்தினர் போன் பண்ணாங்க, பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வரக்கூடாதா, ஒரு 3 நாள் எங்க வீட்டுல தங்க கூடாதா, தங்கி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு எங்களுக்கும் ஜெபம் பண்ணி எங்களை ஆசீர்வதிச்சுட்டு போங்க அப்படின்னாங்க. அப்பொழுது கிருபையா அந்த இடத்துக்கு போனேன். போய் அந்த வீட்டுல நல்லா ரெஸ்ட், 1 டே ஃபுல் ரெஸ்ட், நல்லா தூங்கினேன். நல்லா தனியா ரூம், மேல் மாடியில. அவங்க வீட்டுல 5 பெட்ரூம் உண்டு, மேல ஒரு மாடி, ஒரு ஒதுங்கின இடம், ரொம்ப அமைதியா இருக்கும். எனக்கு ரொம்ப பிடித்த வீடு, ஸ்தோத்திரம். அதை வம்பா வித்துட்டாங்க, அல்லேலூயா. அந்த வீட்டுல ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். செகண்ட் டே ஃபாஸ்டிங் ஜெபம் பண்ணி, காலையில உபவாசம் பண்ணி அந்த வீட்டுக்காக ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது சாயங்காலம் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்ககிட்ட பேசினேன். அவங்க ஆக்சுவலா ஒயரிங் கான்ட்ராக்டரா இருந்திருக்காங்க, எனக்கு தெரியாது. பில்டிங்ல ஒயரிங் பண்ற கான்ட்ராக்டர், ஸ்தோத்திரம். ஏ கிரேடு கான்ட்ராக்டர். அவங்க வந்து எனக்கு அதெல்லாம் தெரியவே செய்யாது, ஆசீர்வாதமானவங்கன்னு தெரியுமே தவிர இவ்வளவு வசதியானவங்க இவங்களுக்கு இப்படியெல்லாம் இருக்கும் தெரியாது. அப்போ பேசி இருக்கும்போது அந்த ஐயா விட்ட, ஐயா
இந்த ஊர்ல வந்து ஒயரிங் திங்ஸ் எல்லாம் விலை குறைவுன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? நாகர்கோயிலை விட இந்த ஊர்ல விலை குறைவா அப்படின்னு கேட்டேன். அப்பொழுது அவர் சொன்னார், ஆமா பாஸ்டர், விலை குறைவுதான். ஏன் கேக்குறீங்க அப்படி கேட்டார். இல்ல, எங்க வீட்டுக்கு ஒயர் எல்லாம் வாங்கணும், அதான் பிளான் பண்ணினேன், இங்க வாங்கலாமான்னு யோசிச்சேன்